நமக்கு பின்னாடி பேசுறத பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம ரெண்டு அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நண்பிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரொட்டேஷன் டிரான்சிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொட்டேஷன் டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஸ்லைட் ரொட்டேஷன் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொட்டேஷனில் நிறையா இருக்குது. ஸோ கார்னர் ரொட்டேஷன், ஜூம் இன் ஜூம் அவுட் ரொட்டேஷன் அப்படி இப்படின்னு நிறையா இருக்குது. நம்மளே கார்னர் ரொட்டேஷன், ஜூம் இன் ஜூம் அவுட் ரொட்டேஷன்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஸ்மூத்தான ஒரு ஸ்லைட் ரொட்டேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஸோ alightmotion ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் 4:5 இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்குங்க. ஓகேவா? முக்கியமாக வந்து 60 fps வச்சுக்கோங்க. அப்போ தான் குவாலிட்டி உடையாமல் இருக்கும். ஸோ வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுங்க. இமேஜ் அண்ட் வீடியோ போங்க. அதில் விவாலுங்கிற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை பேக்ரவுண்டாக நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. நான் வந்து ஃபோட்டோ செட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு ஹேங் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்ட்ரெஸ்ட்டில் போய்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கிறதுக்காக இமேஜை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட வீடியோ செட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ வீடியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். பேக்ரவுண்டில் இந்த இமேஜை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு மேலே 3 டாட்டில் போய்ட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் ரொட்டேஷன் பண்ண போகிறீங்களோ அங்கெங்கெல்லாம் ஒரு புக் மார்க் ஒன்று ஆட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ரொட்டேஷன் பண்ண போகிறீங்கன்னா இங்கே ஒரு புக் மார்க்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு ரொட்டேஷன் பண்ண போகிறீங்கன்னா அங்கே வச்சுட்டு ஒரு புக் மார்க்கு. ஸோ இந்தமாரி எவ்வளோ பண்ணுறீங்களோ, ஒரு இமேஜ் எவ்வளோ லென்த்தாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ரொட்டேஷன் பண்ணுறப்ப ஒரு புக் மார்க் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு புக் மார்க்கில் வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கான் கொடுக்குறேன். இமேஜ் அண்ட் வீடியோ போகிறேன். விவாலுங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நான் ஒரு இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ உதாரணத்துக்கு இந்த இமேஜ் எடுத்துக்கலாமே. ஸோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் வந்து நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் வந்து இவ்வளோ தூரம் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி கூட வைக்கலாம். ஸோ கொஞ்சம் புக் மார்க் வந்து தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ ஓகேவா நண்பா? ஸோ இங்கே வச்சுட்டு ஒரு புக் மார்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆட் பண்ணிட்டு இதை வந்து சைடில் கட் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்தமாரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதில் தான் நான் வந்து ரொட்டேஷன் வந்து பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டுக்கு வந்துடுறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ண இல்லையா ரெண்டாவதா? ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எடிட் ஷேப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டில் 380 இருக்கும். ஸோ இது எதையும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கீழே ஒயின்னு இருக்கும். அதை மட்டும் ஒரு 800 இந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிங்க. அப்போ தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஓகேவா? ஸோ 810 ஸோ இந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு பேக் வந்துடுறேன். ஸோ பேக் வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார் ஆப்ஷன் போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரொட்டேஷனுங்கிற ஆப்ஷன் தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் இருக்கு இல்லையா? ஸோ இமேஜோட ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமும் இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேமும் செட் பண்ணிவிடுங்க. ஸோ செட் பண்ணிட்டு இமேஜோட ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து எவ்வளோ செட் பண்ணணும் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பாயிண்டரை வந்து 90 டிகிரிக்கு வந்து கொண்டு போயிடுங்க. ஓகேவா? ப்ளஸ் 90 டிகிரி கொண்டு போயிடுங்க. ஸோ கொண்டு போயிட்டிங்கன்னா இந்தமாரி ரொட்டேஷன் வந்து ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த கேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 3ஆவதாக ஒரு கேவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் 3ஆவதாக ஒரு கேவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் கொடுக்குற மாரி செட் பண்ணிங்க. ஸோ இதை கொஞ்சம் முன்னாடி இழுத்துட்டு ஸோ கீழே உள்ளது 2வது பாயிண்டரை வந்து இந்தமாரி செட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ செட் பண்ணிட்டு இதை வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ இதுதான் ரொம்ப ஸ்மூத்தாக வருது. ஓகேவா? ஸோ இது காப்பி பண்ணிங்க. ஓகேவா? காப்பி பண்ணி இந்தமாரி ஒரு ரொட்டேஷன் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதிலே இன்னும் கொஞ்சம் ஒரு வேலை இருக்குது. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கான் கொடுங்க. ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும். அதில் போய்ட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகேவா? ஸோ எடிட் ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு 380 வந்து செட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பார்த்துங்க. ஓகேவா? ஒரு 380 சரி 380. ஓகேவா? 400 போயிட்டேன். 380 இந்த ரேஞ்சில் தானே? ஓகேவா? ஓகே நண்பா, 380 செட் பண்ணியாச்சு. கீழே ஒய் ஆக்சிஸ் இருக்கும். இந்த ஒய் ஆக்சிஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 810 இந்த ரேஞ்சில் கொண்டு போயிட்டீங்கன்னா நல்லா கீழே லென்த்தாக வந்துடும். ஓகேவா? ஸோ அதேமாரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். கரெக்டாக பார்த்துங்க. ஓகே, நான் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போகிறேன். அதில் ரொட்டேஷன் ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன். இமேஜோட எண்டில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் எண்டு கட் பண்ணாமல் விட்டேன். ஸோ அதை ஒரு டைம் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எண்டு வந்து இங்கே வச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்தமாரி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு திருப்பியும் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் போய்ட்டு 90 டிகிரிக்கு வந்து திருப்பிக்கிறேன். ஓகேவா? ஸோ 90 டிகிரிக்கு வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவ் ஆப்ஷனில் போய்ட்டு கேவை வந்து ஆட் பண்ணி விட்டுறேன். அப்போ தான் சேமாக வந்து மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்தமாரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள்.
ஸோ அந்த ரெக்டாங்கிளில் போய்ட்டு மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமும் இமேஜோட எண்ட், அதாவது ரெக்டாங்கிளோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம், ரெக்டாங்கில் ஆட் பண்ணணும் ஜூம் இன் ஜூம் அவுட். ஓகேவா, ஸோ அந்த ஆப்ஷனை ஆட் பண்ணிடுங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டில் வந்து ஜூம் இன் ஆகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜூம் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில். இவ்வளோ வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு 600 px. ஓகேவா, ஸோ இது இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிங்க. ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 700 இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் 700 வைக்காமல் ஒரு 1080p இந்த ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே 1080p வச்சு ஓகேவா, 1080p px. ஸோ இந்த ரேஞ்சில் வச்சுட்டு இதுலேயும் போய்ட்டு கேவ் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணி விட்ருங்க. ஆட் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ ரொட்டேஷன் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து இந்த சைடில் பார்டரோட வந்து ரொட்டேஷன் ஆகும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்தமாரி பண்ணிவிட்டு இந்த 2 இமேஜையும் அந்த ரெக்டாங்கிளையும் மேலே உள்ள மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும் ரெண்டாவதாக. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒரு இது சொல்ல மறந்துட்டேன். கீழே வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணிப்போம் இல்லையா, ஸோ அதில் போய்ட்டு எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு டிஸ்டார்ஷன் அண்ட் வார்பில் போய்ட்டு முக்கியமாக இந்த வேலையை மறந்துட்டோம் பாருங்கள், டைல்ஸுங்கிற எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு மிரரை வந்து ஆட் பண்ணி விட்டுறணும். ஸோ ஆட் பண்ணி விட்டு என்ன பண்ணுறீங்க, பேக் வாங்க, திருப்பி ஆட் எஃபெக்ட் பாங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு பிளர் போங்க, அதில் மோஷன் பிளரை ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, ஸோ ஆட் பண்ணி விட்டு இதில் வந்து சேஞ்ச் ஆகல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இமேஜையும் இந்த ரெக்டாங்கிளையும் வந்து மேலே உள்ள குரூப் ஆப்ஷனில் மாஸ்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ மாஸ்க் பண்ணிங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான ஒரு ஸ்லைடு ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு பார்டர் அண்ட் ஷேடோ போங்க. அதில் ஷேடோங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணி விட்ருங்க. எனபிள் பண்ணிட்டு சைஸை போய்ட்டு ஒரு 10 வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஒரு 10 வச்சுக்கோங்க போதும். ஸோ வச்சுட்டு பேக் வாங்க, எஃபெக்ட் வாங்க, ஆட் எஃபெக்ட் வாங்க, அகைன் ஆட் எஃபெக்ட் போய்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் அண்ட் லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் காமன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த எஃபெக்ட் போய்ட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க. ஸோ அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமும் நடுவில் சென்டரில் ஒரு கீ ஃப்ரேமும் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் இருக்கும், அதில் வேல்யூ வந்து 1. ஓகேவா, ஸோ செட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு அந்த ரொட்டேஷன் ஆகிட்டு வரப்போ ஒரு பளிச்சுன்னு ஒரு ஃப்ளாஷ் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகேவா, ஸோ ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு 1 வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக் வாங்க, பேக் வந்துட்டு எஃபெக்ட் வாங்க, ஆட் எஃபெக்ட் வாங்க. அகைன் ஆட் எஃபெக்ட் போய்ட்டு பிளரில் டேரக்ஷன் பிளர்னு சொல்லிட்டு ஒரு பிளர் ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளரை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க. ஓகேவா, அது ஸ்டாண்டர்ட் செட்டிங் போய்ட்டு ஸ்ட்ரென்த்தில் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமும் சென்டரில் ஒரு கீ ஃப்ரேமும் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஸோ சென்டரில் உள்ளதில் வந்து வேல்யூ 0 வந்து செட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டில் உள்ளதில் வந்து வேல்யூ வந்து எவ்வளோ செட் பண்ணும், 0.5 இருக்கும். 0.005 இந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிங்க. ஓகேவா, செட் பண்ணிட்டீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு ஸ்லைடு ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்லைடு வந்து கொண்டு வந்தாச்சு. ஓகேவா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடு. ஸோ இந்த மாதிரி ஸ்லைடு ரொட்டேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து வீடியோக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது ஸ்லைடு இது வந்து சொல்லித்தரேன் பாருங்கள். ஓகேவா, ஸோ அதேமாரி ப்ளஸ் ஐகான் கொடுத்துங்க, இமேஜ் அண்ட் வீடியோ போங்க, விவால் போங்க. விவால் போய்ட்டு பின்ட்ரெஸ்ட்டில் போய்ட்டு நான் இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோஸை ஷேர் பண்ணிங்க. ஓகேவா, ஸோ இந்தமாரி நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இவ்வளோ தூரம் வர மாரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சம் கீழே உள்ள பேக்ரவுண்ட் இமேஜையும் இழுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா, வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோ இல்லையா, அதில் எடிட் செட்டில் போய்ட்டு ஒரு 380 ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஓகேவா, 380 அதிகபட்சம் வச்சுட்டு கீழே ஒய் ஆக்சிஸை போய்ட்டு நல்லா ஜூம் இன் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, ஒரு 800 இந்த ரேஞ்சு போதும். ஓகேவா, ஸோ அதுக்கு மேலே ஏற்றோம்னா 800 இந்த ரேஞ்சில் வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். அந்த ரொட்டேஷன் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமும் இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேமும் ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ ரொட்டேஷனில் போன வாட்டி வந்து 90 டிகிரி வச்சோம். இதில் வந்து -90 டிகிரி வந்து செட் பண்ணணும். ஓகேவா, ஸோ -90 டிகிரி வந்து செட் பண்ணுங்கள். அதே ப்ராசஸ் தான். ஓகேவா, ஸோ அந்த செட் பண்ணிட்டு நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்க கேவை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிட்டு எடிட் ஸ்டெப் போங்க. எடிட் ஸ்டெப் போய்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும். ஓகேவா, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஒரு 380 ரேஞ்சை வந்து செட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு மேலே செட் பண்ண தேவையில்ல. 380 இந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிவிடுங்க. ஓகே நண்பா, செட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ கீழே வந்து ஒய் ஆக்சிஸும் அதேமாரி ஒரு 800 இந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இந்த ரெக்டாங்கிளையும் போய்ட்டு ரொட்டேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமு, இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம், அதாவது கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும். ஓகேவா, ஸோ இது வரைக்கும். ஓகேவா, கரெக்டாக பார்த்துட்டு கட் பண்ணிங்க. ஸோ கட் பண்ணுறதை மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா, ஸோ அந்தமாரி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து -90 டிகிரி வந்து கொண்டு வந்துடுங்க. ஓகேவா, ஸோ இந்தமாரி கொண்டு வந்தாச்சு. ஸோ இதுலேயும் போய்ட்டு கேவ் ஆப்ஷனை போய்ட்டு கேவை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா,
ஓகேவா. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த ஜூமிங் ஆப்ஷன் இருப்பாங்க, அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமும் இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேமும் செட் பண்ணுங்கள். ஸோ எண்டில் வந்து நல்லா ஒரு 1080p மேலே கொண்டு போயிடுங்க. ஓகேவா. ஸோ இந்தமாதிரி கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா குறைச்சி விட்டுங்க. ஒரு 600px இந்த ரேஞ்சில் வந்து குறைச்சி விட்டுங்க. குறைச்சி விட்டுட்டு அதுலேயும் போய்ட்டு இந்த கேவ் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஓகேவா. ஸோ இவ்வளோ தான். ஸோ பண்ணிவிட்டு அந்த கீழே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இமேஜில் போய்ட்டு ஒரு டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு மிரரையும், ஸோ பேக் வாங்க. ஸோ பேக் வந்துட்டு இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு மோஷன் பிளரையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ரெண்டுத்தையும் வந்து மாஸ்க் பண்ண போகிறோம். ஸோ இந்தமாரி மாஸ்க் பண்ணிவிடுங்க. மாஸ்க் பண்ணிட்டு மேலே உள்ள பார்டர் அண்ட் ஷேடோவில் போய்ட்டு கீழே வந்து ஷேடோ வந்து எனேபிள் பண்ணிடுங்க. சைஸை வந்து ஒரு 10 வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ இந்தமாரி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எஃபெக்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த எஃபெக்டை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்துட்டு அந்த இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இந்தமாரி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து சூப்பரான ஸ்லைட் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இதேமாரி மாற்றி வேல்யூ சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பராகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஈகிள் டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு தெரியணும் இல்லையா. ஸோ குயிக்காகவே எக்ஸ்போர்ட் ஆகிடும், ஏன்னா இமேஜை வச்சுட்டு சொல்லி கொடுத்தேன். ஸோ பாருங்கள் இப்போ. ஸோ இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்க மெட்டீரியல் எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு இமேஜை வச்சு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதே வந்து நீங்கள் வீடியோவில் ட்ரை பண்ணிங்கன்னா 60 fps வைக்கிறப்ப ஸோ கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாகவே இருக்கும். ஓகேவா. ஸோ பண்ணுறப்ப கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும், ஏன்னா 60 fps வச்சு பண்ணுறோம் இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு 30 fps வச்சு நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 60 fps மாற்றிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஸ்மூத்தான ஒரு ஸ்லைடு வந்து கிடச்சிருக்கும். சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேவா. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பை நண்பர்களே.